உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு எல்லாருமே சோசியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றிய ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்குது. அதாவது எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் புரியுதுங்களையா? யாருக்கு ஜஸ்டிஸ்? ஏன்னா அஜித் குமார் கேட்டோம், இப்படி ஒவ்வொரு விடயத்துக்கும் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டின்னு கேட்டு பழகுறதுனால இது யாருக்கு இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது யாருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4th தேர்வு எழுதிட்டு அவர்களுடைய மனக்குமுறல் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயமா கொஸ்டின்ஸ்லாம் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த அந்த 11,00,000க்கு மேற்பட்ட அந்த உறவுகளுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தான். அதாவது இதற்கு விண்ணப்பித்தவர்கள் 13,00,000க்கு மேற்பட்டவர்கள். ஆனால் அதில் 11,00,000 பேர் தான் வந்துட்டு இதற்கு தேர்வு எழுத வந்திருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 4,000 போஸ்டிங்லாம் 30,00,000 பேர்லாம் தேர்வு எழுதியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான இருந்த காலகட்டம் போய் இப்போ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. நானும் வந்துட்டு கேள்விப்பட்ட ஒரு விடயம்தான். அதாவது தேர்வு கொஷின் பேப்பர் கொண்டு வர்றதுலையும் சரி, கொண்டு போகிறதுலையும் சரி, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கண்டெய்னர் லாரியில் தான் கொண்டு வருவாங்க, கொண்டு போவாங்க. அப்படி இருந்துமே அந்த தேர்வு தாள் திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்ட்டு ஒரு சமயம் வந்துட்டு அது பேசும் பொருளாக மாறியது. இதே இப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வருதுன்னா, தனியார் பேருந்துல அந்த கொஸ்டின்ஸ கொண்டு வந்தாங்க, கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இத நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு இந்த குரூப் 4ங்கிறது ஒரு கனவுங்க. என்ன கனவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 10th 12th முடித்தவர்கள் கூட இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்ங்கிற ஒரு வாய்ப்புள்ள ஒரு தேர்வு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4th எக்ஸாம். இந்த எக்ஸாமு கிராமப்புற மாணவர்களுக்கு அதிக பயன்பெறக்கூடிய ஒரு எக்ஸாம். எப்படியாவது ஒரு அரசு பணியில நம்மளும் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டு இருக்காங்க பல உறவுகள். அப்படியான ஒரு எக்ஸாமு 10th படித்தவர்லேருந்து பிஹெச்டி முடித்தவர்கள் வரைக்கும் அனைத்து நபர்களுமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு, இது ஒரு கிராமப்புற மாணவன், ஒரு 10th 12th படித்த மாணவன், ஒரு யூஜி படித்தவன், இவர்களுக்கு வந்துட்டு குரூப் 2ஓ குரூப் 1ஓ எழுதுறதுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4th தான் நமக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அதற்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியுமா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி ஒரு டிகிரி இருக்குதா? இது என்ன அப்படின்னு. அதெல்லாம் புது கலாச்சாரமா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிட்டாலே அடுத்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தன்னை தயார்படுத்துறதுக்கு அதுக்கான வந்துட்டு சென்டர்களை வந்துட்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு டிகிரி போலவே நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் இன்னைக்கு பலரும் இருக்கிறாங்க. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாரிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதை விட டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப எந்த அளவிற்கு இந்த தேர்வுகளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இவர்களுக்கான ஒரு 10th லெவல்ல இருக்கக்கூடியது இந்த தேர்வை முறையா நடத்தணுங்கிறது இருக்குல்ல. ஏன் இந்த ஜஸ்டிஸ் கேட்கிறோங்கிறது இருக்கு இல்லையா? தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு தமிழ் மொழியை காக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ் மொழியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த கட்டாய தமிழ் படம் வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி தான். ஆனா ஒரு குரூப் 4th தேர்வுக்கு வந்துட்டு தமிழ் தேர்வு வைக்கிறீங்க. அந்த தேர்வு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் அவ்வளவுதானே. அதுக்கடுத்து மெயின் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த மெயின்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தானே கட் ஆஃப். அப்ப இந்த தேர்வை ஏன் வந்துட்டு பிஹெச்டி லெவல்ல வந்துட்டு யோசிச்சு எடுக்கணும்? இல்ல, கொஸ்டின் மேக் பண்ணவர் வந்துட்டு பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டாரா? இல்ல, அவர் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. தான் தான் இந்த உலகத்திலே பெரிய அறிவாளி. ஸோ நான் பாருங்க எடுக்கிறேன் கொஸ்டின், இத்தனை வருஷமா என்ன கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திறமையெல்லாம் காட்டணும்னு காட்டியிருப்பாரோ? ஏன்னா பட்டயத்துல இருந்து அங்கங்கே கிடைக்கிறதையும் 1954 லெவல்ல இருந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்ததை இப்படியாக அந்த இலக்கணங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த மரபு சொற்கள் இதெல்லாம் கொண்டாந்து அதில் கேட்டா சிலபஸ்ல இருக்குதா? சிலபஸ் நீங்க கொடுத்துருக்கணும். இல்ல, இந்த சிலபஸும் இருக்கும், அதை தாண்டிய கொஸ்டின்ஸும் இருக்கும், நீங்க அதற்கும் தயாராகணும்னு சொல்லியிருக்கணும். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு குரூப் 2க்கு நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கொள்ளலாம். அதுவுமே வந்துட்டு ஏத்துக்கொள்ள முடியாதனாலும் ஆனா ஏதோ ஒரு வகையில சரி ஓகே அப்படின்னு கூட நினைக்கலாம்னு வச்சுக்குவோம். ஆனா குரூப் 4க்கு ஏன் இந்த அளவுக்கு? அப்ப இந்த 10th 12th முடிச்சவங்கலாம் வந்துட்டு தேர்வே எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப அவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கனவுகளோடு அவங்க வந்துட்டு தன்னுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க.
அந்த கனவுல போய் அதான் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற கதையா இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்கக்கூடிய விடயம். எதிர்கால இந்தியா, எதிர்கால அதிகாரிகளை உருவாக்குங்கிற ஒரு எண்ணம் இல்ல. இன்னைக்கு படிச்சுட்டு பல இளைஞர்கள் வெளியில இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஜ் இதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு. அப்ப அவங்கலாம் வந்துட்டு இந்த தேர்வு எழுதினா அடுத்த தேர்வு எழுத முடியாது. அப்படியான நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கனவை எல்லாம் சிதைக்கிற மாதிரி தானே இது. அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன? ஏன் எங்களுக்கு இப்படியான ஒரு துரோகம்? இப்படியாக ஏன் கொஸ்டின் நீங்க மேக் பண்ணீங்க? நீங்க சிலபஸ்ல இருந்து எடுக்கணும். 6வதுல இருந்து 10வது வரைக்கும், ஏன் 12வது வரைக்கும் உள்ள புக்ல உள்ளத நீங்க எடுத்திருக்கலாமே. கொஞ்சம் வெளியில போறீங்கன்னா, அதுல கொஞ்சம் லாஜிக்கால நீங்க வெளியில போயிருக்கணும். எந்த லாஜிக்குமே இல்லாத ஒரு கொஸ்டின்ஸ வந்து நீங்க மேக் பண்றீங்கன்னா, இதுலயே வந்துட்டு எங்களுடைய டைம் எப்படி இருக்கும்? ஏன்னா, அந்த 3 மணி நேரத்துல வந்துட்டு ஒரு தேர்வு எழுதுறோம் அப்படின்னா, அப்ப ஒரு கொஸ்டின்ஸுக்கு நம்ம யோசிக்கிற அந்த டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எப்படி வந்துட்டு அந்த 200 கொஸ்டின்ஸ நாங்க அட்டெண்ட் பண்றதுக்கு அந்த 3 மணி நேரம் பத்தும்? ஏன்னா நீங்க இவ்வளவு இன்டெப்த்தா வந்துட்டு நீங்க கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, எங்களுக்கு சிரமமா இருக்குமா? இருக்காதா? அப்ப அத மனசுல வச்சுல நீங்க கொஸ்டின் எடுத்திருக்கணும். பலர் அதோ இத கேட்டவுடனே சிலர் சொல்லுவீங்க. தேர்வுன்னா அப்ப அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் அப்படியே சுலபமா உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. இதுல வந்து சிலர் வந்துட்டு அப்படியே முட்டுக் குடுக்கங்கிற பேர்ல வருவாங்க. ஏன்னா, அந்த தேர்வுக்காகவே தன்னை முழு நேரமா தயார்படுத்தி, அந்த தேர்வை எழுத போயிருந்தா தான், அவங்களுக்கு அந்த வழி தெரியும். அந்த வழி தெரியாது. முட்டுக் குடுக்கும் பாய்ஸ்லாம் என்னன்னா, அவங்களுடைய எண்ணமே வேற. இது இல்ல. அது அரசியல் சார்ந்த எண்ணங்கள்ல அவங்க எத வேணாலும் முட்டுக் குடுப்பாங்க. ஆனா, உண்மையிலேயே வந்துட்டு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தயாரா இல்ல. நம்ம பல விடயங்கள நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். எதற்காக நம்ம வந்துட்டு ஆதரவு குடுக்குறோம்? அது வந்துட்டு கட்சின்னு ஒண்ணு வந்துட்டா, அந்த கட்சி சரியா பண்ணுதா? தப்பா பண்ணுதான்லாம் அதெல்லாம் இல்ல. அது என்ன பண்ணலாலும் கண்மூடித்தனமா அதற்கு ஆதரவு சொல்றது. அது என்ன கொடுமைன்னா, அது தவறா இருந்தா கூட, அது சரிதான்ட்டு வாதாடுறதுக்கு அந்த தலைமை கூட ஆகா தவறா நம்ம தகவல் சொல்லிட்டோமோ! அப்படின்னு கூட தலைமை கூட யோசிக்கும். ஆனா இங்க இந்த முட்டு குடுக்குறவங்க இருக்காங்க பாருங்க. அது எந்த கட்சியா இருந்தாலுமே சொல்றேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா, மல்லு கட்டி ஐடிவிங்கிற பேர்ல ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா, அத சரின்னு சொல்றதுக்கு அவ்வளவு ஒரு மெனக்கெடல். அடாடா! இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த நாடு எங்க போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமையா இருக்கு. அதாவது மக்களாட்சி, ஜனநாயகம்ங்கிறாங்க. ஆனா மக்களாட்சி, ஜனநாயகம்னா என்ன? மக்கள் அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் நலன் சார்ந்து இருக்கணும் இல்லையா? இங்க அதெல்லாம் இல்ல. ஏதோ கட்சிகள் அந்த கட்சி என்ன செய்தாலும் அதற்கு நாங்க வந்துட்டு அடிமை போல தான் இன்னைக்கு அடிமை வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பலர். சரி ஓகே. நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா, நம்மள உடனே எதையாவது ஒரு கட்சிய இழுத்து முத்திர குட்டிருவாங்க. சரி அப்படியே அந்த கட்சிய இழுத்தாலும், அந்த கட்சியில மட்டும் சரியா நடக்குமா? அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதனால எந்த கட்சியும் இல்ல. நான் பொதுவா கட்சின்னே சொல்றேன். அப்ப இந்த தேர்வ வந்துட்டு இப்படியான ஒரு கொஸ்டின்ஸ மேக் பண்ணும்போது யோசிக்கணும். ஒரு 10த் லெவல்ல இருக்கக்கூடியவங்க இந்த தேர்வை எழுத போறாங்க. அப்ப அவர்கள் எழுதுவதற்கு தகுந்த மாரி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்க மெயின் பேப்பர்லயே சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அத தவிர்த்துருவோம். ஆனா இந்த லாங்குவேஜ் இத வந்துட்டு அவனுக்கு தமிழ் மொழி தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கானது தானே! அத எதுக்கு வந்துட்டு இவ்வளவு கஷ்டமா கேட்டு அவன் போய் என்ன அங்க போய் புறநானூறு, அகநானூறு, இலக்கணம், இலக்கியங்கள எழுதிக்கிட்டு இருக்க போறான்? இல்ல, இல்ல. அப்ப அவங்களுக்கு ஏன் இப்படியான கொஸ்டின்ஸு? தமிழ்ல அவனுக்கு புலமை இருக்குதா? அவ்வளவுதானே விஷயம். ஏன்னா பொதுவாவே சிலருடைய பொது புத்தியில என்ன இருக்குன்னா, என்னதான் தேர்வு எழுதினாலும், அதெல்லாம் விட்டமின் எம் போனாதாப்பா இங்க வேலை நடக்கும். பொதுவா பொது புத்தியில இன்னைக்கு வந்துட்டு பலருடைய எண்ணமாவும் இருக்குது. அது உண்மையா, பொய்யாங்கிறது அதற்கான ஆதாரம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா, பொது புத்தியில இப்படியான எண்ணம். நம்ம என்னதான் படிச்சு போய் தேர்வு எழுதினாலும், நம்ம எவ்வளவுதான் தயாரானாலும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. சிலருக்கு கிடைக்கும்போது அத என்ன பண்ணிடுறாங்க, அது இதனால கிடைச்சு, அதனால கிடைச்சுச்சு அப்படின்ட்டு. சிலர் வந்துட்டு அது உண்மைய சொல்றாங்களா, பொய்யா சொல்றாங்களாங்கிறது கூட தெரியாத அளவிற்கு சிலர் வந்துட்டு அதுக்கான உ அது வந்துட்டு இப்படியோ, அப்படியாக்குன்னு அவங்கள பார்த்தாலும், இவங்கள பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி, பொது புத்தியில வந்துட்டு அந்த படிப்பவர்களுடைய மனநிலைய வந்துட்டு அப்படியே குறைச்சர்றாங்க. அதே மாரி தேர்வு மையத்திலயும் இப்படியா கொஸ்டின்ஸ் இருந்தா, அப்ப என்ன தோணும்? ஏன்டா நம்ம வந்துட்டு இந்த தேர்வு எழுத வந்தோம்? கடமைக்கு எழுதுற மாரி ஆயிருச்சே. கடமைக்குன்னு போய் எழுதுறவங்களும் இருப்பாங்க. அப்ளை பண்ணிட்டோம், சரி போவோம்ன்னு சொல்லி எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இதற்காகவே ஸ்பெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம்.
எவ்வளவு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு அரசு பணி வேணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள். இன்னைக்கு எல்லாருமே அதை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடிய மக்களுடைய, இளைஞர்களுடைய அவர்கள் கனவை வந்து நீங்களா இருந்து யோசிங்க. யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இப்படியான தவறுகள் நடக்காது. என்ன கட் ஆஃப் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். கட் ஆஃப் தான். அந்த கட் ஆஃப் எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து தானே வந்துட்டு அவர்களுக்கான பணி நியமனம் இருக்க போகுது. அப்பயே இந்த எலிஜிபிள்ல இவ்வளவு பண்ணணும். இதுல ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்கறது என்னன்னா, இந்த தேர்வை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ரத்து செய்து புதிதாக மீண்டும் ஒரு தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இப்ப ரத்து செய்யலாம். இப்ப ரிசல்ட்டை வெளியிட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை ரத்து செய்ய முடியாது. அப்ப தேர்ச்சி பெற்றவர்கள் வந்துட்டு எங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ட்டு அவர்கள் வந்து அடுத்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பவே அதற்கான முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ரத்து செய்து மீண்டும் வந்துட்டு அந்த தேர்வு வச்சாங்கன்னா சரியா இருக்கும் இல்லையா? ஸோ இதற்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஆனா ரத்துங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனா இனி வர்ற காலங்களையாவது கொஞ்சம் இதை கவனிங்கப்பா. ம். அடுத்தவங்க மக்களுடைய பொழப்புல வந்துட்டு விளையாடாதீங்க. மக்கள் இல்லைன்னா நீங்க இல்ல, அதிகாரிகள் இல்ல, அரசியல்வாதிகள் இல்ல. இதுல என்னன்னா இந்த குரூப் 2, 2A இருக்கு இல்லையா? இதுல இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்துட்டு பட்ட அடிய அதுல நிவர்த்தி செய்யற விதமா தமிழ் மீடியம்ங்கிற எந்த ஸ்டாண்டர்டு லெவல் அப்படிங்கிறத அப்படியே எடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொன்னா தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அப்படிலாம் இல்லைன்னா அதை அப்படியே நேக்கா ரிமூவ் பண்ணிட்டு தமிழ் வழி தேர்வு, கட்டாய தேர்வு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுலயே என்ன ஒரு வேடிக்கைன்னா எப்படியாக வந்துட்டு அசால்ட்டு தனமா செயல்படுறாங்கிறது. ஃபர்ஸ்ட் அதுல இருக்க வந்துட்டு எஸ்எஸ்எல்சிங்கிற பேரை நீக்கிட்டு தமிழ் தேர்வுக்கான இது சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனா ஒவ்வொரு போஸ்டிங் இதுலயும் வந்துட்டு இந்த குரூப் 2க்கு குரூப் 2ஏக்கு வந்துட்டு எது வரைக்கும் எலிஜிபிள் அப்படி போடுறாங்கல்ல, அதுல எஸ்எஸ்எல்சின்னு போட்டு வச்சிருக்காங்க. இதுலயே ஒரு நோட்டிபிகேஷன்லயே முன்னுக்கு முரணாக வந்துட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி இதை வந்துட்டு கவனிக்காம விட்டுருக்காங்களா, இல்ல வந்துட்டு இதுதான் நடைமுறையாவே ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அந்த நடைமுறை இல்லை. ஆனா இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நினைச்சு இன்னொரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நோட்டிபிகேஷன் விடும்போது இது எல்லாத்தையுமே கவனிக்கிறது இல்லையா? பல இளைஞர்களுடைய கனவுங்க அது. இந்த கனவை சிதைக்கும் விதமா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை போயிடும். அப்ப நீங்க இதைத்தான் எதிர்பார்க்குறீங்களா? தேர்வு எழுத வரக்கூடியவங்க வந்துட்டு எண்ணிக்கை குறையணும். அடுத்து வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்காவது வந்துட்டு போஸ்டிங்கே போடாத அளவுக்கு போகணும். இருக்கிறவங்கள வச்சே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? ஒண்ணும் புரியல. இப்ப ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்த கேட்கிறோம். இந்த விடயத்துக்கு நீங்க ஒரு சரியான தீர்வு குடுக்கணும். அதே நேரத்துல இனி வர்ற காலங்கள்ல இப்படியான தவறுகள் வராதவாறு பார்த்துக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு கோரிக்கையா வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.